ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வாட்டி நம்ம கேமிங் வீடியோ, அதுவும் நம்மளோட ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ. இந்த கேமிங் வீடியோவில் நம்ம கிராஃப்ட்மேன் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்குது காய்ஸ். அதனால தான் எனக்கு இந்த கேம் போடணுன்னு இருக்குது. அந்த வீரபூமின்றது நான் சும்மா செக்கிங்க்கு விளையாண்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. அதனால தான் இப்போ வீடியோ போட போகிறோம். வேர்ல்டுக்குள்ளே போகலாம், வேர்ல்டு கிளியர் பண்ணலாம் வாங்க. மை வேர்ல்டில் என்ன வைக்கலாம்? கேஎம் ஃபேமிலி வச்சிடலாமா கைஸ்? கேஎம் ஃபேமிலியே வச்சிடலாம் வாங்க. கேஎம் என்ன கேள்வி போனால் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி வச்சாச்சு காய். ஓகே, இப்போ போனஸ் செஸ்ட் வச்சிடலாம். போனஸ் ஃபஸ்ட்டு ஈஸியில் மாற்றிடலாம் கைஸ். ஈஸியில் மாற்றிட்டு அட்வான்ஸில் போய் வேர்ல்டு சீடு இதான் கைஸ், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு சீடு தான். போனஸ் டெஸ்ட்டு மாற்றிட்டு ஷோ கோஆர்டினேட்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். அப்படியே மைன்கிராஃப்ட் தான். நம்ம ஏன் மைன்கிராஃப்ட் விளையாடலைன்னா அது காசு கொடுத்து விளையாட வேண்டியதாக இருக்குது கைஸ். அதனால தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான், க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே குல். டக்குன்னு போ. லோடிங் ஆகுது காய்ஸ், வெயிட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் 2K வச்சுருங்க. ஓகே நம்ம இந்த சைடு போகலாமா? இந்த சைடு போகலாம் காய்ஸ். வில்லேஜ் இருக்குது காய்ஸ். போனஸ் டெஸ்ட் ஆனில் தானே காய்ஸ் வச்சுருந்தோம். காய்ஸ் என்னாச்சுன்னு தெரில. ஓகே, வில்லேஜுக்கிட்ட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். என்ன வைக்கிறான்? ப்ளூ கலர் ட்ரெஸ், லெதர் டியூனிக்கு. ஐயோ, தெரியாமல் அடிச்சிட்டேன்னு. ஓகே காய்ஸ், இங்கே கோல் இருக்குது காய்ஸ். நம்ம அப்புறமா டார்ச் செய்யறதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இவன் ப்ரெட்டு விற்கிறான். ஃபார்மர் போல் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் பாய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வில்லேஜ் ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சுக்கலாம். இந்த ரூமில் லூட் இருக்கான்னு பார்க்கலாம் காய்ஸ். பெட் இஸ் டூ ஃபார் ஆகலாம். ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். மேலேயும் இந்த வீட்டில் மட்டும் 3 பேர் பண்ணுறாங்க காய்ஸ். ஓகே, ஆப்பிள் இருக்குது, எடுத்துக்கலாம். புக்கு காய்ஸ், இது லெதரு பேப்பர் இருந்தால் தான் இங்கே கிடைக்கும். பட் நம்மளால் இப்போவே கிடச்சிருச்சு ஒரு புக்கு காய்ஸ். ஃபார்மிங் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். பொட்டேட்டோ நீ எடுத்துருவோம், அப்படியே எடுத்துருவோம். ஒரு கேரட் தான் கிடச்சிது. இதெல்லாம் அப்படின்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதை வச்சு தான் ஃபில் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் உடச்சி எடுப்போம். ஒரே ஒரு கேரட் வச்சு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தாங்கடா, நீங்கள் ஏன்டா எடுத்துருவாங்க? அவன் அந்த சைடு போயிட்டான், நம்ம இந்த சைடு பார்த்துக்கோங்க. அவனே நட்டு வச்சுருவான், அவனுக்கு நம்ம கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, அவனே நட்டு வச்சுருவான். ஓகே கைஸ், அந்த சாப்ளிங் அவன் நட்டு வச்சுருவான். மரம் வளரும். இவன் தான் காய்ஸ் சயங்கோலம். இவருக்கு மட்டும் 5 பார் ஆஃப் ஹெல்த் இருக்கும் காய்ஸ். அவனை அடிக்கணும்னா 3 பிளாக் ஹைட்டு போய் தான் அடிக்க முடியும். அந்த அளவுக்கு பலசாலி. அவன் அடித்தானா நம்ம பறந்து போயிடலாம். எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணி வச்சிடறாங்க. ஜஸ்ட்டு ஒருத்தன் காய்ஸ், ஒருத்தங்கிட்ட கூட இல்லை காய்ஸ். ஜஸ்ட்டு ஓகே, அங்கே ஃபார்மரு அந்த பச்சை கலர், எல்லோரும் அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தன் மட்டும் பச்சை கலர் போட்டிருக்காங்க காய்ஸ். எனக்கு தெரியாது, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க.
சீடு நம்மளுக்கு தேவையில்லை. பீட்ரூட்டில் நம்மளுக்கு வந்து பீட்ரூட் தான் தேவை. அதனால் நம்ம நட்டு வச்சிடலாம். பாவம் அவனே இவ்வளோதான் நட்டு வைப்பான். அதனால தான் நம்மளே நட்டு வச்சிடலாம். ஓகே, இதுதான் காம்போஸ்டர். இது பேர் சொல்ல மறந்துட்டேன். இது பேர் தான் காம்போஸ்டர் காய்ஸ். இது வந்து என்னென்னா அது உள்ள சீடு போட்டால் அவனே எடுத்துப்பான். நம்ம அவனுக்கு தூக்கி போடணும்னு இல்லை, அது உள்ளே போட்டாலே அவன் சீடு எடுத்துப்பான். அது கிட்டத்தட்ட உரம் மாதிரி இருக்கும். சீடு போட்டால் அந்த உரத்தை போடுவோம். அந்த மாதிரி கைஸ் காம்போஸ்டர் பேரை வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, மரத்தை வெட்டி நம்ம பேசிக்கான இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இது பார்ட் 1 தானே, அதனால் போக போக நம்ம நிறைய பண்ணுறோம். இன்னும் நதரு எண்டர் ட்ராகன்லாம் நான் எப்படி முடிக்க போகணும். ஏன்னா நான் இது வரைக்கும் கிராஃப்ட்மேனை க்ரியேட்டிவ் மோடில் தான் விளையாண்டுருக்கேன். இந்த வீரபூமி கூட க்ரியேட்டிவ் மோடில் தான் என்ன அப்படின்னு பார்த்தேன். இப்போ நான் இதான் ஃபஸ்ட் டைம் சர்வைவலில் ஆர்ட் கேமிங் பார்த்து தான் நான் மைண்ட் கிராஃப்டிங் எக்ஸ்பர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் எர்த் கேமர், அதுக்கப்புறம் ஜினேஷ் கேமர். இவங்க சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, இப்போ இந்த வீட்லேயும் செஸ்ட் இல்லை காய்ஸ். ஒரு வீட்டில் கூட செஸ்ட் இல்லை காய்ஸ். என்ன காய்ஸ் இது அநியாயம். மேலே வில்லேஜ் இருக்கா காய்ஸ்? மேலே வில்லேஜ் இருக்கா? மேலே வில்லேஜ் இல்லை காய்ஸ். மேலே வில்லேஜ் இல்லை. மேலே வீடு இருக்கா? இல்லை காய்ஸ், மேலே வீடு இல்லை. நம்ம இங்கே இருந்து பார்த்துக்கலாம். நைட் ஆனால் பெட் இல்லைன்னா நைட்டு ஜாம்பிஸ்லாம் வருவாங்க கைஸ். 9 கரெக்ட் இருக்குது. ஒரு 9 தான் இருக்குது. 15. ஓகே, அங்கே இந்த சைடு வீட்டு இருக்குது. எதையும் உடச்சி எடுத்துக்கலாம். வீட்டு இதை வச்சு நம்மளால் ப்ரெட்டு மேக் பண்ண முடியும் கைஸ். அவனை உடச்சி இது பண்ணுறோம். 8 வீட்டு 8 சீடு இருக்குது. இதை காம்போஸ்டரில் போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா உரம் வருது பார்த்தீங்களா? இதான் கைஸ் காம்போஸ்டர். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வீட்டை நம்ம வீடாக சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு வீடு இருக்கும் கைஸ். நீங்களே கட்டின வீடில் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம தனியாக வீடெல்லாம் கட்டிக்கலாம். இப்போ எதுக்கு உடச்சி வச்சுன்னா மரம் வளரட்டும் அப்படின்றதுக்கு, எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் கைஸ். இங்கே ஒரு 2 வீடு இருக்குது கைஸ். இங்கே செஸ்ட் இருக்கான்னு பார்த்துப்போம். அப்படின்னா எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கு தான். ஓகே, இந்த வீட்டில் செஸ்ட் இல்லை. இந்த வீட்லையாவது வைங்கடா வைங்கடா. இல்லை கைஸ், இங்கே இல்லை. ஒரே ஒரு வீட்டில் தான் கைஸ் நம்மளுக்கு செஸ்ட்டு வச்சானுங்க. ஓகே, இந்த வீட்டுக்கு கொஞ்சம் இருக்குது. இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே சதுரி கிடக்கிறதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, வீட்டெல்லாம் உடச்சி வச்சுக்கலாம். ஓகே, சீடை காம்போஸ்டரில் அது போட்டுருவேன். இன்னும் சீடை நான் காம்போஸ்டரில் போட்டுருவேன் கைஸ். ஏன்னா சீடு எனக்கு அவ்வளோ இதாக வில்லேஜில் இருக்கும்போது அதனால தான் நான் போட்டுருவேன். கேரட் எடுத்துக்கலாம். 34 கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் வந்தால் போதும் கைஸ். 1 ஸ்டாக்னால் இதில் 64 வருதான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட நிறைய ஃபார்மிங் நான் இது பண்ணியிருப்பேன். 52 தான் வந்திருக்கு. பக்கத்தில் பீட்ரூட் சீடு தான் கிடைக்கும். அதை உடச்சா, அதனால் அதை உடக்க வேணாம். வீட்டு அவங்கள அடித்தா அவன் திருப்பி அடித்தா அவன் எங்கேயோ போயிடுவோம். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துப்போம். ஓகே இங்கே ஒரு வீட்டு இருக்குது. ஓகே, உடச்சிரும். ஓகே கைஸ், அவ்வளோதாங்க முடிஞ்சது. ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு பேசிக் டூல்ஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்
ஒரு மைண்ட் கிராஃப்ட் விளையாடணுன்னா இந்த ஸ்வாடு ஆக்ஸு பிக்காக்ஸு ஹோ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். என்ன காய்ஸ் அன்லாக்கே ஆகலையா இன்னும்? ஸ்டிக்கு ஓகே ஸ்டிக்கு ஒரு 8 செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடு ஆக்ஸு பிக்காக்ஸு ஷவலு ஹோ. காய்ஸ் ஹோவும் ஆக்ஸும் தான் வந்திருக்கு. ஸ்வாடு பிக்காக்ஸ் வரலையா? ஸ்வாடு பிக்காக்ஸ் ஓகே காய்ஸ் ஸ்வாடு பிக்காக்ஸ் வந்திருக்கு காய்ஸ். நான் இனிமேல் இந்த ஆட்ஸ்லாம் காட்ட மாட்டேன் காய்ஸ், கவலைப்படாதீங்க. இந்த ஆட்ஸ் வந்து சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிடுவேன். ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் கையில் வச்சுட்டு நைட் ஆகுது தூங்கிக்கலாம். ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம வந்து வந்தோடனே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணோம்ல, அதே மாதிரி பெட்டை தொட்டால் போதும் காய்ஸ். யூ கேன் ஸ்லீப். ஐயோ அது உடைக்காத ஸ்லீப் பண்ணுறாங்க. டக்குன்னு தூங்குடா, ஜாம்பிஸ் வந்துட போகிறாங்க. காய்ஸ் சொல்ல மறந்துட்டு, இதில் நைட் ஆனால் ஜாம்பிஸ் வந்துடுவாங்க. என்னடா இந்த பெட்டில் தூங்குற? தூங்கிட்டாங்க. அப்போ வில்லேஜஸ் தூங்கினாலும் நம்ம தூங்க முடியுமா கைஸ்? எனக்கு தெரில, நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. வில்லேஜஸ் தூங்கினாதான் நமக்கு தூங்க முடியுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் மைனிங்லாம் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஐயோ இதுக்கு தான் கைஸ் நம்ம ஹோ செஞ்சோம். ஹோவை வச்சு அதை அப்படியே ஒரு டேப் பண்ணோன்னா போதுங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை ஏன்டா உடைக்க கைஸ்? எனக்கு அவ்வளோவா இந்த இதில் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது கைஸ். க்ரியேட்டிவ் மோடில் விளையாண்டு இதில் கண்ட்ரோல்ஸே வர மாட்டேங்குது. ஓகே கைஸ் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் பாய்ஸ். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாட்டு கண்டினியூஸாக வேணும்னா லைக் டார்கெட் 2K ரீச் ஆகுதுன்னா அடுத்த பாட்டு உடனே போட்டுடலாம். அவ்வளோ வராதுங்க, உடனே அடுத்த பாட்டு போட்டுருவேன். அதுக்கு லைக் டார்கெட் 2K. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகே கைஸ் பாய்.